வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் ஏஐயோடைய பேப்பர் வேல்யூஷன் கேம்ப்பு டே 5க்கான அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ 10th பப்ளிக் எக்ஸாம் சப்ஜெக்ட் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க் அப்டேஷன் எல்லாமே நடந்துகிட்ருக்கு கிட்டத்தட்ட 38 மாவட்டத்துலையுமே. ஸோ இன்றைக்கி 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணி, அதாவது ஏஐயோட வேல்யூஷன் டே 5க்கான அப்டேட் தான். ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் தமிழில் பொறுத்த வரைக்கும் 99, அதே மாதிரி வந்து 98, 97 இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சென்டம் மார்க் வந்து இருக்கான்னு கேட்டிங்களா அப்படின்னா, ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு எந்த ஒரு அப்டேட்டும் தெரில. ஏன்னா சென்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டில் சென்டம் வந்துச்சுன்னா அது இப்போ சொல்ல மாட்டேங்கிறாங்க. காரணம் வந்து என்ன அப்படின்னு வந்து தெரில. முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க கால் பண்ணி கேட்டால். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க சென்டம் லாங்குவேஜில் இருக்கா அப்படின்னு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லையுமே சேம் அதே தான். ஸோ 98லேருந்து 99 அந்த ரேஞ்சில் மார்க் வந்திருக்கு. சென்டம் பற்றி எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலை. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் சென்டம் மார்க் வந்திருக்கு சரிங்களா. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான சென்டம் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸில் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அப்டேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி ரிசல்ட் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் வைஸாக அப்பப்போ பேப்பர் வேல்யூஷன் நடக்க அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸாக மார்க் அப்டேட் பண்ணுறாங்க. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு. சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சென்டம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எகிற போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு சயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ சயின்ஸ் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் இன்றைக்கி வேல்யூஷன் பண்ணும்போது 1 மார்க் எல்லாமே ரைட்டு, இன்டீரியர் ரைட்டு, 7 மார்க்கும் பயாலஜியில் அட்டன் பண்ணிட்டாங்க, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் எல்லாமே கரெக்டு. ஆனால் 2 மார்க்கில் வந்து ஒரு பாயிண்ட் இல்லை, ஒரு அந்த வேர்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்கு குறைச்சி 99 வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க சென்டம் மார்க்கு. அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் செக் பண்ணுவாங்களே சிஎஸ்ஓ செக் பண்ணி ஏன் வந்து மார்க் குறைச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் ஒரு பாயிண்ட் வந்து எழுதலை. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சிஎஸ்ஓ என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்னால் 2 பாயிண்ட் இருந்தால் போதும், அந்த ஒரு பாயிண்ட் தானே எழுதலை, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு 100 போடுங்கன்னு சொல்லி சிஎஸ்ஓவே வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரை பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு அக்யூரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. ஏன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு சென்டம், ஸோ எப்படியும் உங்களுடைய பேப்பர் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியாது. இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்டில் ஒரு குறிப்பிட்ட சென்டரில் இந்த மாதிரி சென்டம் மார்க் எடுத்துருக்காங்கன்னா அந்த வேல்யூஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரௌட் ஆஃபாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா ரொம்ப அக்யூரேட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 38 மாவட்டத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா விடைத்தாள் திருத்தும் பணிகள் மும்முரமாக நடைபெற்றிருக்கு. ஸோ பேப்பர் வேல்யூஷன் பண்ண மார்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மார்க் அப்டேட் பண்ணுவாங்க, ரிசல்ட் அனாலிசிஸ் வந்து எப்படி போடுவாங்க, இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ஓவராலாக நமக்கு தெரியுமா இப்போ சென்னை டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ பேர் பாஸு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை டிஸ்ட்ரிக்கு, சேலம் டிஸ்ட்ரிக்கு, இந்த மாதிரி எவ்வளோ பாஸ் பர்சன்டேஜ் இருக்குது, பாஸ் பர்சன்டேஜ் எப்படி போடுவாங்க, ஃபெயிலியர்ஸ் வந்து எப்படி போடுவாங்க, என்ன மாதிரி பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ ப்ரீவியஸ் இயரில் ரிசல்ட் வந்துருச்சு பார்த்தீங்களா, அதை ஒரு மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன். ஸோ இப்போ வரைக்கும் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவராக தான் போகுது. முடிஞ்ச வரைக்கும் 10th பொறுத்த வரைக்கும் பாஸ் பண்ண தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. ஒன்றுமே எழுதாதவங்களை மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணுறாங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் எழுதி 2 மார்க்கு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 7 மார்க்கு, 4 மார்க்கு இந்த மாதிரிலாம் எழுத ட்ரை பண்ணி ஏதாவது 1-2 கீ பாயிண்ட் எழுதிருந்தால் மார்க் வந்து கண்டிப்பாக கொடுக்குறாங்க. சோஷியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டைம் சென்டம் கண்டிப்பாக எகிறோம். ஏன்னா 1 மார்க்லேயே வந்து பார்த்தோன்னா ஒரு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் வந்து கொடுத்துட்டாங்க. அதனால் சோஷியல் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப லிபரலாக தான் போயிட்டுருக்கு. கீ பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் வேல்யூஷன் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சிஎஸ்ஓ வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் போட்டு ஏஇக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் லிபரலாக வந்து பார்த்தோன்னா பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தோன்னா கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு 10th பாஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறது தான் வந்து பார்த்தோன்னா காட்டுவாங்க. டிக்ரீஸ் ஆச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா எதனால் டிக்ரீஸ் ஆச்சு, என்ன ஏது, ஏன் அந்த மாவட்டத்தில் தேர்ச்சி குறைவாக இருக்குது அப்படின்னு நிறைய கேள்வி வந்து கேட்பாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே இடமளிக்காத வகையில் பள்ளி மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு விடைத்தாள் திருத்தும் பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஸோ உங்களுக்கு பேப்பர் வேல்யூஷன் முடிய உங்களுடைய மார்க் எல்லாமே அப்டேட் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 30/4/2025 5/5/2025 வரைக்கும் உங்களுடைய மார்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா தடைபட்டு இருந்தது, அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணி 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள்களை முடிந்தவரை சீக்கிரமாக திருத்தி தேர்வு முடிவுகளை வெளியிட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தேர்வுத்துறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டரும் கொடுத்துருக்காங்க. பள்ளி கல்வித்துறை கொடுத்த பரிந்துரை அடிப்படையில் டிஸ்ட்ரிக்ட் கேம்புக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரிசல்ட் அனாலிசிஸ் காட்டுறேன்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதான் அந்த ரிசல்ட் அனாலிசிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இடைநிலைப்பள்ளி இறுதி வகுப்பு SSLC, அதாவது போன வருஷம் நடந்த பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் அனாலிசிஸ். இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுவாங்க அப்படின்னா, தேர்வு நடைபெற்ற நாட்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க, தேர்வு முடிவுகள் வெளியிடும் நாள். இப்போ மொத்தமாக போன வருஷம் தேர்வு எழுதினவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 8,94,264. மாணவர்களோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 4,47,061. மாணவர்களோட எண்ணிக்கை வந்து 4,47,203. இல்லை தேர்ச்சி விவரம் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ஓவராலாக 38 மாவட்டத்துலேயும் தேர்ச்சி பெற்றவர்கள் வந்து 91.55%, அதாவது 100க்கு 91% தான் வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு மாணவி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ், 94%. மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 88% வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஸோ இதில் மாணவர்களை விட 5.95 மாணவிகள் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்படி தான் ரிசல்ட் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க. ஸோ இந்த மாடலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே அப்டேஷன் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக வீடியோ யூஸ் பண்ணுறது வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, முடிஞ்ச வரைக்கும் வீடியோ பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெறாதவர்களோட எண்ணிக்கை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தேர்ச்சி 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகளோட எண்ணிக்கை வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4,105. 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ரிசல்ட் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க. இதிலேயே பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகள் எவ்வளோ, அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் சுயநிதி பள்ளிகள், இருபாலர் பள்ளிகள், பெண்கள் பள்ளிகள், ஆண்கள் பள்ளிகள், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அனாலிசிஸ் எல்லாமே போடுவாங்க. ஸோ ஒரு மாடலுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பாடவரியாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பொறுத்த வரைக்கும் 96%, இங்கிலீஷில் 99% போன வருஷம் பாஸ் பண்ணியிருக்காங்க, மேக்ஸில் 96% பாஸ் பண்ணியிருக்காங்க, சயின்ஸில் 96% பாஸ் பண்ணியிருக்காங்க, சோஷியலில் 95% தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க. 100% மதிப்பெண் பெற்ற மாணவர்களோட எண்ணிக்கை போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் 8 பேர் சென்டம் வந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ போன வருஷம் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 415 பேர் சென்டம் வந்து வாங்கியிருக்காங்க. மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டேட்டா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸில் 5,104 பேர், சோஷியல் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 4,428 பேர். மேக்ஸில் தான் போன வருஷம் அதிக சென்டம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க. இந்த டைமும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேக்ஸில் சென்டம் வந்து அதிகமாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டேட்டா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட் அனாலிசிஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இதிலே ஃபுல் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ பாஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இப்போ பாய்ஸில் எவ்வளோ, கேர்ள்ஸில் எவ்வளோ, எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து டேபிளும் வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸாமினேஷன் போன வருஷம் நடந்த எக்ஸாமினேஷனில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்பீரியட் எவ்வளோ பேர், பாஸ்ட் எவ்வளோ, பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ, எல்லாமே டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 இருக்குது. ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஜெண்டர் பர்ஃபார்மன்ஸ், கேர்ள்ஸு பாய்ஸு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அரியலூரில் வந்து பார்த்திங்கன்னா 96% வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸு பாஸ் பண்ணியிருக்காங்க, கேர்ள்ஸில் 98.26 ஓவரால் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்குமே இப்படி தான் ரிசல்ட் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சேலம் டிஸ்ட்ரிக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 91.75% போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ரிசல்ட் அனாலிசிஸ் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ரிசல்ட் எல்லாமே ஆன்லைன் மோடில் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ யூஸ் பண்ணால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.